வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த வீடியோவை நமக்கு யார் ஸ்பான்சர் பண்ணுறாங்கன்னா, மொபைல் ஆப் பைமோட். இது ஒரு ஆன்லைன் அப்ளிகேஷன் ஆப்புங்க. இந்த ஆப்பை நம்ம இன்ஸ்டால் பண்ணுறது மூலிமா நம்ம வீட்டுக்கு தேவையான எல்லா விதமான பொருட்களையும் வாங்கலாம். மளிகை பொருள் ஆரம்பித்து பாத்ரூம் பொருள் ஆரம்பித்து நமக்கு எல்லா பொருளும் வாங்கலாம். அந்த அளவுக்கு நமக்கு ஈஸியாகவும் கேரண்டியாகவும் நல்ல தரமாகவும் கொடுக்குறாங்க. எல்லோரும் வாங்கி பயன்பெறுங்க. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஸ்போர்ட்ஸுங்க. உடற்பயிற்சி, ஸ்போர்ட்ஸ், விளையாட்டு, இப்படி பல்வேறு விதமான பேரில் வந்து அழைக்கலாம். இதில் என்னென்ன பெனிஃபிட் இருக்குதாங்க இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸ்போர்ட்ஸ்னாவே நமக்கு உடனே மைண்டுக்கு வருது பார்த்தோன்னா கிரிக்கெட்டுங்க. கிரிக்கெட்டு மட்டும் ஸ்போர்ட்ஸ் இல்லைங்க, அதை தாண்டி எவ்வளோ விதமான விளையாட்டுகள் இருக்குது. ஃபுட்பால், வாலிபால், கேரம் போர்ட். இதில் உடலுக்கு அதிகமான ஆற்றலாக கிடக்கூடிய விளையாட்டு இருக்குது, மனசுக்கு வந்து அதிகப்படியான ஆற்றலை கொடுக்கக்கூடிய விளையாட்டு இருக்குங்க. எப்படியோ எந்த விதமான ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் என்னங்க, உடலுக்கும் மனசுக்கும் ஆரோக்கியத்தை கொடுத்தா அதை கண்டிப்பாக என்ன பண்ணலாம், நம்ம யூஸ் பண்ணலாங்க. சைக்கிளிங்கில் ஆரம்பித்து வாக்கிங்கில் ஆரம்பித்து மூச்சு பயிற்சி வரைக்கும் எல்லா விதமான ஸ்போர்ட்ஸ்லேயும் மனுஷனுக்கு பெனிஃபிட் இருக்குங்க. வாங்க ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வாக்கிங் சொல்லுவாங்க சில பேர், ஜாக்கிங்னு சொல்லுவாங்க சில பேர், சிறிது நேர ஓட்டம்னு சொல்லுவாங்க. அது மூலியம் பார்த்தோம்னா உடல் வந்து ரொம்ப ஃபிட்னஸ் ஆகுது, மென்டல் வந்து ரொம்ப வலிமையாக இருக்குது, நம்ம டிசிப்ளினாக இருப்போம், நம்ம மனசில் வந்து கோல் செட் பண்ண முடியும். அது மட்டும் இல்லைங்க, லைஃப் லாங்காக நமக்கு மருத்துவமனைக்கு போக வேண்டிய அவசியமே இருக்காதுங்க. ஏன்னா அந்தளவு ஹெல்த்தியாக நம்மளுக்கு உடம்பு இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, யார் ஒருத்தங்க ஸ்போர்ட்ஸில் பெஸ்ட்டாக இருக்காங்களோ அவங்களுக்கு லீடர்ஷிப் குவாலிட்டி, எந்த விதமான கஷ்டத்துலேயும் ஒரு நல்ல முடிவெடுக்கக்கூடிய மனப்பக்குவம் கிடைக்குதுங்க. அது மட்டும் இல்லைங்க, இது ஆரோக்கியத்தை கொடுக்குது, உடலுக்கு நல்ல சத்தை கொடுக்குது. குறிப்பாக பின்னாடி வயதான வாழ்க்கையில் பார்த்தா சில பேர் மூட்டு வலி, கை கால் வலி ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதுவும் வராத அளவுக்கு கொடுக்குது. முக்கியமாக நம்ம மனநோய் ஒரு பெரிய நோய். அந்த மனநோயை வந்து இந்த ஸ்போர்ட்ஸ் வந்து தடுக்குதுங்க. ஸோ சீரான உடற்பயிற்சி, சீரான சாப்பாடு, சீரான வாக்கிங், இது மூணையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணோம்னா நம்மளுக்கு எந்த விதமான நோயுமே நமக்கு வராதுங்க. அது மட்டும் இல்லைங்க, முக்கியமாக இப்போ இருக்கக்கூடிய மக்களுக்கு இதய நோய், இந்த இதய நோய் வந்து ஒரு பெரிய பிரச்சனை கொண்டு வருது. நம்ம அழகான ஆரோக்கியமான உடற்பயிற்சி வச்சுருந்தோம்னா இதய நோய் நம்ம கிட்ட கூட வராதுங்க. அப்புறம் டயபெட்டிக்ஸ், நீரிழிவு நோய், இந்த நோயும் பார்த்திங்கன்னா சரியான உடற்பயிற்சி இருந்துச்சுன்னா ரத்தத்தில் இருக்கிற சர்க்கரை அளவு குறைஞ்சி நம்ம ரொம்ப ஆரோக்கியமான நிம்மதியான வாழ்க்கையை வாழலாம். அதனால் எல்லோரும் உடற்பயிற்சி செய்யுங்க, சந்தோஷமாக ஆரோக்கியமாக வாழுங்க. நன்றி, வணக்கம்.